இதுக்கு முன்னாடி நம்ம நாட்டோட வருமானத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். இப்போ எஸ்பெஷலி ஜிடிபியை எப்படி வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு செலவின முறை, இன்னொன்று வருமான முறை, மதிப்பு கூட்டு முறை. செலவின முறைனா என்னென்னா, ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம உற்பத்தி செய்கிற மொத்த இறுதி நிலை பண்டங்களுக்கு எவ்வளோ செலவு வந்துட்டு பண்ணியிருக்கோம், அதோட மொத்த தொகை தான் இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் மூலமாக ஜிடிபி கண்டுபிடிக்கிறது. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இது வந்துட்டு ஜிடிபியோட ஃபார்முலா. அப்போ இந்த ஒரு செக்டார்லையும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதை மொத்தமாக ஆட் பண்ணுவாங்க. இது வருமான முறை, அதாவது இன்கம் மெத்தடு. இந்த இன்கம் மெத்தடில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைனல் கூட்ஸை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ லேபர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க, அவங்களோட மொத்த இன்கம்மையும் நம்ம வந்துட்டு டோட்டல் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியதான் இந்த இன்கம் மெத்தடு. அது எப்படின்னா, இந்த கூலி, வாரம், வட்டி, லாபம். இந்த கூலினா என்னென்னா, ஒரு மந்த்லியாக இருக்கட்டும், ஒரு வீக்லியாக இருக்கட்டும், இல்லை டெய்லியாக இருக்கட்டும், அப்போ அந்த லேபர்ஸோட மொத்த இன்கம் இருக்கு இல்லையா, அது. வாரம் அப்படின்றது நமக்கு இருக்கிற நிலம் அல்லது சொத்துக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்கம், அதாவது வாடகை, அந்த மாதிரி சொல்லலாம். வட்டின்றது என்னென்னா, நம்ம பேங்க்கில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுக்கு நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு கிடைக்கும். அப்போ அந்த வட்டி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லாபம் அப்படின்றது நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்போம், அதில் எவ்வளோ நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டை வந்துட்டு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த லாபம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் இந்த இன்கம் மெத்தடில் ஜிடிபி அப்படின்றது.